ராகு கேது தோஷ பரிகாரத்துக்கு இந்த காலஹஸ்தி போயிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு 2500 ரூபா கட்டினா ஒரு 300 பேரை முதல்ல ஒரு லைன் அனுப்புவோம். மீதி அத்தனை பேர் வெளியில் காத்து கிடக்கணும் நாய் மாதிரி. அந்த 300 பேர்த்துக்கும் அங்கேருந்து மைக்கில் ஒரு குரல் வரும். 2 நாகத்தை கொடுத்துருவான், இலையை கொடுத்துட்டு ஒரு விளக்க கொடுத்துட்டு கொஞ்சம் அரிசி அவன் சொல்லும் போதெல்லாம் தலையில் அள்ளி போட்டுக்கணும், வாக்கரிசி மாதிரி போட்டு கடைசியில் அந்த பாம்பை கொண்டு போய் அதில் போடணும். இது ஒரு குரூப். அடுத்து சொல்ல போட்டுட்டீங்க இல்ல, அது 2500 கட்டினா அதுக்கப்புறம் ஒரு 5000 கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல ஒரு 100 பேரை மட்டும் அனுப்புவான். நீங்க ஒரு 10,000 கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க ஒரு 5 பேர்த்த மட்டும் அனுப்புவான். தனிப்பட்ட முறையில் அவனை கேட்கறது கொடுத்தீங்கன்னா தனியா ஒருத்தன் மட்டும் வருவான். அங்க பரிகாரம் நடக்குதா இல்ல கொள்ள நடக்குதான்னு தெரியல. என்ன கேள்வி கேட்கறல, இலவசமா சொல்லுவியான்னு? நீ இலவசமா பண்ணுவியா? கோயிலுக்கு போகும்போது வெளியில தட்டேந்திட்டு யார் இருப்பான்னா பிச்சைக்காரன் இருப்பான். உள்ள போனீங்கன்னா தட்டேந்திட்டு ஒருத்தர் இருப்பார். இறைவனை நீங்க பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம், இடையில 2 பேரை தாண்டணும்.